கண்டிங் சேனல் பீப்புள், சாருஹாசன் சாருக்கு உடம்பு சரியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுஹாசினி மேடம் அவர்கள் இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அது இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமலஹாசன் சாரோட அண்ணனான சாருஹாசன் சார் கிட்டத்தட்ட இவங்க 2 பேருக்குமே 20 வயசுக்கு மேலே வித்தியாசங்கள் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கும். இப்போ நம்ம சாருஹாசன் சாருக்கு 95 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சாருஹாசன் சார் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு டிரெக்டர் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சினிமாஸில் அவர் கலக்கியிருக்காரு உள்ளே பூந்து அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ரொம்பவே க்ரூஷியலான ஒரு ஆக்டர், டிரெக்டர், அது மட்டும் இல்லாமல் ஒரு செலிபிரிட்டியோட அண்ணன் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அவருக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பொண்ணான சுஹாசினி மேடம் இப்போ போட்டிருக்க விஷயங்கள் தான் சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க அந்த போஸ்ட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்பாவுக்கு ஒன்றும் பெருசாக அளவுக்கு உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் மருத்துவ விடுமுறையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் கூட நிறைய டாக்டர்ஸ், நிறைய செவிலியர்கள், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய பெத்த மகள்கள் எல்லாருமே கூட தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஸோ எங்கள் அப்பா சீக்கிரமாக ரிக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ முழுக்க டாக்டர் மருத்துவமனையில் தான் இருந்துகிட்டு இருக்கோம், டாக்டரின் கண்காணிப்பில். பட் இன்னும் சீக்கிரமாக நாங்கள் வீட்டுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எங்கள் அப்பாக்காக எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க, அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அவர் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி கமலஹாசன் சார் அவர்களுமே கண்டிப்பாக ட்வீட் போடுவார் அப்படின்னு நேரில் போய் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு. ஆல்ரெடி இந்த போஸ்ட்டுக்கு கீழே நம்ம சரத்குமார் அவர்களும் சரி, ராதிகா மேடம் அவர்களும் சரி, 2 பேருமே அவர் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அவருக்கு எந்த விஷயம் வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் அட்வைஸ் பண்ணி அவரோட கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டுருக்காரு. ஏன்னா 95 வயசு ஆகுது. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் நிறைய சினிமாவில் உள்ளே எல்லாத்தையுமே பயங்கரமாக கலக்கின ஒரு நபர் தான் நம்ம சாருஹாசன் சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அவர் சீக்கிரமாக உடல்நலம் தேடி வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இறைவனை பிரார்த்திக்க வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய்குமார் அவர்கள் கூட சேர்ந்து மறுபடியும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இப்போ இசையமைக்க ரெடியாக இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ், கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே சேர்ந்து ஆல்ரெடி சூரரை போற்றுவோட ஒரு டப்பிங் இதை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் அந்தளவுக்கு பெருசாக வெற்றி பெறல அப்படின்னும் போது இப்போ ஸ்கை போரஸ் அப்படின்ற அக்ஷய்குமாரோட படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் இப்போ இசையமைக்க ரெடியாக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கீரவாணி தான் இதுக்கு இசையமைக்க ரெடியாக இருந்தாங்க. பட் ஆனால் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதுனால அவங்க இல்லை, நான் இசையமைக்க ரெடியாக இல்லை இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்களாவே வெளியே போன நேரத்தில் ஜிவி பிரகாஷை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷுமே இப்போ சரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர் பாலிவுட்டில் கால் எடுத்து வைக்கிறாரு அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கும். மியூசிக் டைரக்டர் அப்படின்னும் போது எல்லா பக்கமே அவர் ஒரு பெரிய ஒரு ஐகானிக்காக இருந்தார்னா ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ தான் அவர் முதல்ல பாலிவுட்டில் கால் எடுத்து வைக்கிறாரு. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.